ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கார் ஃபார் சேல் சிமுலேட்டர் ஓட்ட பார்ட் 13 கேம் ப்ளே தான் வந்திருக்குறோம். என்னடா போன தாட்டி இந்த இடத்துல இருக்கும்போதெல்லாம் என்ன சொல்கிறது முஸ்டாங்கெல்லாம் இருந்துச்சு, இப்போ என்னடா சூப்பராக எடுத்துகிட்டு போகிறேன்னா அதெல்லாம் நான் ஆஃப்லைன்லேயே அந்தந்த இடத்துல விட்டுட்டேன். ரிப்பேர் கூட வேண்டிய இடத்துல ரிப்பேர் விட்டுட்டேன், பெயிண்டிங் கூட இடத்துல பெயிண்டிங் விட்டுட்டேன். ஓகே, இந்த இடத்துல ஃபெராரி கூட இருக்கும், அதையும் நான் ரிப்பேருக்கோ பெயிண்டிங்கோ விட்டுட்டேன். ஓகேவா, இவன் ஆரம்பிச்சிட்டான். ஆஃபீஸுக்கு வந்தோடனே இவன் தலைவர் லேக் ஆக ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ஸ்கோப் இருக்குது நம்ம கலெக்ஷன் கார். அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. பக்கத்துலேயே 2 டெஸ்லாம் இருக்குது, லம்போகினி இருக்குது. காசு வாங்க நம்மக்கிட்ட 4 லட்சம் தான் இருக்குது. அவன் 8 லட்சம் 7 லட்சம் இதுக்கு அதெல்லாம் சரி. அவன் நம்ம ப்ரைஸுக்கே வந்துட்டான். எங்க நம்ம 4 லட்சத்துக்கு கேட்டு பார்ப்போம். தம்பி 7 இல்லை பாயிண்ட்டு 4 லட்சம் ஒரே டீல். 4 லட்சம்னா ஓகேன்னு சொல்லு, எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கேன். அவ்வளோ பரவாயில்லையே, 4 லட்சத்துக்கே வண்டியை கொடுத்து போட்டான். ஏன்னா லம்போகினி ரேட்டு தெரியாமல் பெண்ட்டுக்கிறான் போல. இருங்க என்ன ஐயோ, நான் என்ன சொல்கிறேன் தெரியாமல் வெளில வந்துட்டேன். அழுத்ததுக்கு தலைமை எப்படி குழுங்குறான்னு பார்த்தாலே தெரியுதா உங்களுக்கு? அந்த அளவுக்கு போட்டு அடிச்சுட்ருக்கேன், அடிச்சுருக்கே இருக்கேன். நான் இல்லை, அவன். இன்னொரு விஷயம் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆஃபீஸ் கட்டுற மாதிரி ஒன்று வருது இல்லை, அது 10 வாட்டி ஆடு பார்க்கணுமா. நான் அது ஆஃப்லைனில் எல்லா ஆடையும் பார்த்துட்றேன். ஏன்னா இப்போ வரைக்கும் 6 ஆடு பார்த்துருக்கேன். 10 ஆடுமே ஆஃப்லைன்லேயே பார்த்தலான்னு நினச்சேன். ஐ மீன் உங்களுக்கு காட்டாமலே ஆடும் பார்த்தலான் இருந்தேன். ஆனால் ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் ஆடு பார்க்க முடியும்னு ஏதோ இருக்கும் போல். அது என்ன சொல்கிறது, அதுக்கு மேலே ஆடு வரல. இப்போ மறுபடியும் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடித்த வாட்டி மறுபடியும் ஒரு வாட்டி உட்காந்து ஆடு பார்க்குற மாதிரி இருக்குது. ஓகே, தலைவன் அண்ணன் நான் கார் எடுத்துகிட்டு வந்தாலே அவங்க காரை எடுத்துட்றேன், தம்பி எடுறோம் அப்படின்ட்டு. இந்த காருக்கு என்ன பிரச்சனை? பெயிண்ட் மட்டும் அடிக்கணுமா? தம்பி பெயிண்ட் அடித்து விடுப்பா. ஒரு என்ன ஒரு ஒயிலட் அடிப்போமா? ஒரு ஒயிலட் ஓகே, அடிச்சு விடு. அவ்வளோதான். நைஸ், சூப்பர், நைஸ், அற்புதமான ஒரு கலர். ஓகே, நான் சொல்லியிருந்தேன் ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் ஆடு பார்க்க முடியும்னு. நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் ஆஃப்லைனில் ஆடு பார்த்துட்றேன். நான் நினச்சேன் ஆடு பார்த்துட்டு அது தூங்குடா அப்படின்னு சொல்லிடுவானுங்க அப்படின்னு நினச்சி நான் பாட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா தெரியுது ஆடு பார்த்தா டைமே போக மாட்டேங்குது. சரி, இருக்கிற டைமை நம்ம என்ன வேஸ்ட்டாக பண்ண முடியும். ஆனால் என்ன பண்ண இருக்கிற அந்தந்த இடத்துலலாம் அந்தந்த கார் நிப்பாட்டிட்டேன். இப்போ ரிப்பேர் கொடுற கார் ரிப்பேருக்கும், பெயிண்டிங் வர்ற கார் பெயிண்டிங்க்கும் விட்டுட்டேன். வாடா க்ளீன் பண்ணுறான். ஆஃபீஸ் ஓப்பனில் போட்டுப்பான். ஏங்க இப்போ டேப் எடுத்தேன்னா இங்கே வேறு மண்டை தான் தெரியுது, இவன் மண்டை தான் தெரியுது. கொஞ்சம் பேக் வந்துட்டுங்க. இப்போது இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா 6/10 ஃப்ரெண்ட்ஸ். ஒரு விஷயம் சொல்கிறேன் என்னென்னா, நான் ரெக்கார்டு பாஸ் பண்ணி வச்சுருந்தேன். நான் என்ன பண்ணியிருந்தோம், ஆடு வருதுன்னு சொல்லிட்டு ரெக்கார்டு பாஸ் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறமேட்டு தெரியுது நான் அதை ஆன் பண்ணாமலேயே இவ்வளோ நேரம் கேம் விளையாடிட்டு இருந்தேன்னு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ தான் செகண்ட் டைம் தான் இந்த மாதிரி நடக்குது, மன்னிச்சு விட்டுடுங்க. சரி, எப்படி 5 லட்சம் வந்ததுன்னு சொல்லிடுறேன். அது எப்படி வந்துச்சுன்னா, இந்த ஒரு ஃபெராரி இந்த இடத்துல ஒயிட் கலரில் பெயிண்ட் அடித்து வச்சுருந்தோம்ல, அதை விற்று தான் எங்களுக்கு எங்களுக்கு இல்லை, எனக்கு 5 லட்சம் வந்துச்சு. அப்புறம் இன்றைக்கி இன்னும் 4 நிமிஷத்துக்குள்ளே நெகட்டிவ் ஸ்கோப்பை வாங்கிடணும் மார்க்கெட்டில். ஏன் மார்க்கெட்டில் நெகட்டிவ் ஸ்கோப் இவ்வளோ சீக்கிரம் வாங்கினா, நம்ம இந்த லம்போகினி வாங்கும்போதே பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ஸ்கோப் இருக்கும், இதை வாங்கணும்னு சொல்லியிருப்பேன். சொல்ல மறந்துட்டு நான் கொடுத்துல இருக்கணும். இப்போ சொல்கிறேன் இருந்தாலும், ஏன்னா நெகட்டிவ் ஸ்கோப் நம்மளோட கலெக்ஷன் காரை அது கன்ஃபார்மாக வாங்கணும்.
காசு நம்மள்ட்ட பத்தாதனால நம்ம வெறும் லம்போகினி மட்டும் வாங்கிட்டோம். எங்கள் ஒய்லெட்டே நல்லா தான் இருக்குது. ஒய்லெட்டே அடிச்சு விட்றாடி. ஓகே, இப்போ இதை வந்துட்டு ஆஃபீஸில் விட்டுறலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், ரியலி சாரி. இது வந்துட்டு இதெல்லாம் நடந்துருச்சு ஏற்கனவே. இந்த மாதிரி ஒரு வாட்டி நடந்துச்சு. 5th பார்ட்டோ 4th பார்ட்லேயே தான் நடந்துச்சு. அந்த பக்கம் ஒரு முஸ்டாங் இருந்ததே நான் மறந்துட்டேன் கைஸ். இப்போ தான் பார்த்தேன் அந்த சைடில் முஸ்டாங்குன்னு தான் நினைக்கிறேன். நான் நிறுத்தியிருந்தேன். சரி விடுங்க, ரேட்டு போடுவோம். ரியலி சாரி. இன்னும் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிற நிலைமையில் இருக்கிறேன் நான். ஓகே, 4 லட்சம்னா கண்டிப்பாக 2 மில்லியன் தான். ஒரு 1 மில்லியனுக்கு மேலே கேளுங்களா? ஓகே, போட்டாச்சு. வருவாங்க. அதான் 2 மணி நேரம் இருக்குது ப்ரோ. மெதுவாக போங்கன்னா இந்த கேம் வந்துட்டு 2 மணி நேரங்கிறது 2 நிமிஷம் மாதிரி. ஓகே, இப்போ அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, கார் தான் தேடிட்டு இருந்தேன். ஸோ ஓகே, அக்கா நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்கன்னா, ஓகே அக்கா 82,000 சரி 82,000 நான் ஒரு 75,000 தரேன். கார் நீங்கள் எனக்கு கொடுத்துட்டு பேசாமல் கிளம்பிடுங்கன்றேன். காரில் ஏறுற தம்பி. கார் என்ன ரிப்பேர் கண்டிஷனில் இருக்குதான்னு பார்த்தேன், மறந்துட்டேனே. ரிப்பேர் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ரிப்பேர் இருக்காது, ரிப்பேர் இருக்கக்கூடாது, ரிப்பேர் இருக்கக்கூடாது. விட்டு சொருவனாண்டான்ற மாதிரி விட்டு சொருவியாச்சு. போயிட்டு போகுது. ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த காருக்கு பெயிண்ட் அடிக்க போகிறோம். இந்த காரில் வந்துட்டு ரிப்பேர் இல்லாத காரால் பெயிண்ட் அடிக்கிறோம். ஒயிட் இதுக்கு முன்னாடி அடிச்சிருக்கேனான்னு தெரியல, ஆனால் பிளாக் இதுக்கு முன்னாடி அடித்ததே இல்லை. ஐ மீன் என்ன சொல்கிறது, நெகட்டிவ் ஸ்கூப்புக்கு. அதனால தான் மெட்டாலிக் கொஞ்சம் ஏற்றி விட்டால் தான் பிளாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது, இல்லைன்னா நல்லா இருக்க மாட்டேங்குது. அதுதான். ஓகே, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஒயிட் அடிச்சிருக்கிறேன். அற்புதமாக நம்ம காரை நிறுத்திட்டோம். ஏறிடலாமா தம்பி? ஜம்புடா, சூப்பர்டா. இப்போ பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட நிறைய கார்ஸ் இருக்குது. அந்த கார்ஸ் எல்லாம் எடுத்து ஓகே, என்னது போக முடியல இன்னும். ஓகே, நம்மள்கிட்ட ஒரு 8 நெகட்டிவ் ஸ்கூப்பை நாங்கள் அற்புதமாக சேல்ஸ் போட போகிறோம். பார்ப்போண்டா. ஓகே, கஸ்டமர் இன் ஆஃபீஸ்ன்னு காட்டுது. இந்த காருக்கு நாங்கள் பெயிண்ட் அடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். சூப்பர். இன்றைக்கி கார் மார்க்கெட் ஓப்பனில் இருந்தாலும் ஐயோ ராத்திரி ஆகிடுச்சு. ஓகே, போயிட்டு போகுது. நம்மளும் டேவை ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கிறோம், நடக்க மாட்டேங்குது கேஷ். அது தம்பி 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 அப்பா விட்டு சொருனாண்டான்ற மாதிரி. அப்பா இத்தனி பேர் நைட் ஆனால் தான் இதுங்களுக்கெல்லாம் கண்ணு தெரியுமான்னு கேட்குறேன். இல்லை கேட்குறேன். டே தொடடா. மேடம் சொல்லுங்கள் மேடம், எவ்வளோ மேடம்? ஜஸ்ட்டு 20 lakhs. ஷார்ட்டாக சொல்லணுன்னா 2 மில்லியன். நீங்கள் 5 lakhsக்கு வரீங்களா மேடம்? ஒரு வெயிட் மினிட். மேடம் எவ்வளோ சொல்கிறாங்க? மேடம் அவங்க 5 lakhsக்கு வராங்க, நீங்கள் ஒரு 7 lakhs எடுத்துக்கலாமே. ஓகே 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 6 lakhsக்கு வரீங்களா? அப்போ கன்ஃபார்மாக நான் 7 lakh மாற்றிப்பேங்க. ஓகே 7 lakh மேடம். அமௌண்ட் தான் முடிஞ்சு. இப்போ பட்டுன்னு இந்த காரை செல் போர்டு ஏடா ஒயிட் கலர் ரேட்டரியில் பார்க்க கை பட்டுறான்னு கேட்டுக்கிறேன் நான். பாருங்கள், எங்கடா போச்சு? இங்கே இருக்குது. 2,30,000. பேச இதை நீ ஒரு 8 லட்சத்துக்கு விற்பனே. டபுளுக்கு மேலே டபுளுக்கு மேலே டபுளுக்கு மேலே அப்படி தான் நான் விற்றுட்ருப்பேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம தூங்க போகிறோம். எங்கடா டைரெக்டாக போயிருக்கலாமேன்னு சொல்கிறது எனக்கு கேட்குது. நம்ம டக்கு டக்குன்னு செல் போட்டே ஆகணும். அதனால் இந்த காரில் என்ன பிரச்சனை இருக்குதா? லைட்டாக டேமேஜ் இருக்குது. ஓகே, அவ்வளோதான். எல்லாமே செல் பண்ணிட்டு வந்தாச்சு. 11 லட்சம் இப்போ நம்மள்கிட்ட இருக்குது. இன்னும் போர்ச் இருக்குது, இன்னும் நிறைய இன்னும் நெகட்டிவ் ஸ்கூப்லாம் குமிச்சு வச்சுருக்கிறேன்.
ஒரு நெகடைஸ்க்கு 1 லட்சம் போனாலும் எனக்கு 10 லட்சம் வரும்டா. ஐ மீன் இப்போ கணக்குப்படி 8 லட்சம் வரும். சோ டே எப்படா இப்படி எஃப்பிஎஸ் ட்ராப் ஆகி தொலைறா டே. வருதுடா 10 வருதுடா டே. டே இப்படி டே தூங்க விடுங்கடா, கொஞ்சம் வாங்கடா டே. டேவ் பண்ணி கருணை காட்டுங்கடா. வேலையே செய்ய மாட்டேங்குது கேஷ். டக்குன்னு தூங்குடாப்பா. 4,25,000 இன்றைக்கி ப்ராஃபிட்டு. 7,25,000 நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல. ஆமாங்க கைஸ், ஆமாம் நம்ம மறந்துட்டேன். காரும் வாங்கினோம்ல 4 லட்ச ரூபாய்க்கு ஒரு காரும் நெக்கடைஸ்கோப்பும் வாங்கினோம். ஓகே, இன்றைக்கி ஆக்ஷன் இருக்குது. ஆக்ஷனில் என் காசை கரியாக்க நான் விரும்பலை. அப்படி ஒரு ரிஃபிட்டண்டை எடுத்து எப்படி தலைவன் அற்புதமாக லேக் ஆகிறான். அப்பாடா, கொஞ்சம் அந்த கண்டெய்னருக்கும் இந்த என்ன சொல்கிறது, இந்த மார்க்கெட்டு தாங்க மட்டமாக லேக் ஆகுது. எப்படி லேக் ஆகலாம் பார்த்தீங்கன்னா. எத்தனை மணிக்கு ஆக்ஷன்? 2 மணிக்கு ஆக்ஷன். ஓகே, கஸ்டமர் என்ன பேசுனா அப்படி இறங்கிடுன்றேன். கார் எக்கேட போகட்டும். ஓகே, ஒரே ஒருத்தன் வந்திருக்கான். தம்பி பச்சை கலர் சட்டை போட்டவனே, நீலாம் கார் வாங்கி வராது, கிளம்புன்றேன் பேசாமல். போட்டு வாங்கின காரே 2,20,000, 2,01,000 கொடுப்பியா அப்படின்றான். யாருங்க செய்வன்? உனக்கெல்லாம் காரோட போர்டு கூட தர மாட்டோம், போயிடு பேசாமல். ஐயோ, ராவடி பண்ணுறானுங்க. யாருங்க சொல்லுங்க? நீ தம்பி வாடா, இந்த கலர் ஆட்ரா, அவ்வளோதான்டா. நைஸ் டாடி. ஒவ்வொரு இதையும் முடிகிறதுக்குள்ள தம்பி இப்போ தான் டேமேஜுக்கு தானே போகுது, ஒரு பிரச்சனையும் இல்லை. டே அண்ணன் உன் மேலே மதிப்பு வச்சுருக்கேன்டா, மானங்கிட்ட பயிலு. கஸ்டமர் ஆஃபீஸரை வந்துக்கிட்டே இருக்கிறான்றான். தம்பி உனக்கு என்ன பிரச்சனை? வாப்பா, பிரச்சனை என்னப்பா? ஓகே, பெயிண்ட் அடிக்கணுமா? அதான் அடிச்சிட்றேன். அதுக்கு தான் நான் அண்ணன் இருக்கேன். ரிப்பேர் இல்லை தம்பி, நம்ம காரு கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடு. ஓகே, இதே கலரே இருக்கட்டும். இல்லை பச்சை கூட வைப்போம், மஞ்சள் வைப்பேன். இதுக்கு மட்டும் கொஞ்சம் பாலிஷ் போட்டுப்போம், ஏன்னா இது நம்மளுடைய ஃபேவரட் காரு ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, அப்படியே பேக் எடுப்போம், அப்படியே அது பாட்டுக்கு விட்டுருவோம். அது பாட்டுக்கு எங்கேயோ போகட்டும்னு நினச்சேன், போகலை. ஓகே, நம்ம டக்குன்னு இந்த போச்சியும் தம்பி போப்பா போட்டுட்டு, காருக்கு என்ன பிரச்சனைன்னு சரி, கார் வாங்க வந்தவங்களுக்கு என்ன பிரச்சனை, சொல்கிற ரேட்டுக்கு கார் வாங்கிறதா இருந்தால் வாங்கின்னு அப்படியே கிளம்புன்னு சொல்லிட்டு தோத்துட்டுட்டு நம்ம அப்படியே வேகமாக இந்த முஸ்டாங் செல் போட்டுட்டு நம்ம தூங்கிடுவோம். அப்போ தான் இந்த வீடியோக்குள்ளே, இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிடலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஆனால் கடந்த 2 வீடியோக்கா நம்ம ரொம்ப லென்த்தாக போய்ட்டுருந்துச்சி. 40 நிமிஷத்துக்கு கீழே ஒரு வீடியோ இல்லையா? இந்த வீடியோ அட்லீஸ்ட் ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளேயாச்சும் நான் முடிச்சிடணும். ஓகே, ஏன் ப்ரோ கிளவி அப்படியே ஏற்றிடலான்னு பார்த்தேன், ஆனால் ஏற்ற முடியல. பொழைச்சி போ தம்பி, நீ அதை க்ளீன் பண்ணு. நீ வாப்பா. ரெண்டு 2,53,000 அடி எங்கடா வாங்க போட்டேன். சரி, ஒரு 3 லட்சம் கொடுத்துட்டு கிளம்புடா. 3 லட்சம் கூட இந்த கார் தேராது போலியா? 3 லட்சத்துக்கெல்லாம் நான் கொடுக்கவே மாட்டேன்.
இவரை ஒழுங்காக ரேட் சொல்லி நான் அடித்து கொண்டுட போகிறேன். எல்லாம் வரவே வராது, அப்படியே கிளம்பிடும். சரி சார், 3 லட்சத்துக்கு கீழே கார் கொடுப்போம். வாங்கினதே 2,30,000டா. நீ 2,53,000 கேட்குறா. மனசாச்சு கேட்டவனே. 2,80 ஃபைனல்ரா. அவ்வளோதான்டா. காரை வாங்கிட்டு போய்கிட்டே இருறா. இன்னொருத்த காரை கொடுத்துட்டு போய்கிட்டே இருறா அப்படின்னு இருப்பேன். ஓகே, 30,000 கைஸ் கார் வாங்காது. 80,000டா. மனசாட்சி இல்லாத ரேட்டுக்கு தாண்டா வைப்பேன். 80,000 போட்டேன்னா 8 லட்சம் போட்டேன்னா தெரியல. போயிட்டு போய் வாங்க கைஸ், நம்ம வீட்டுக்கு போய் தூங்குவோம். ரொம்ப நாள் இருக்கும் நம்ம பர்சனல் ஆடியோ எடுத்து. ஓகே, இப்போ நம்ம அந்த பர்சனல் ஆடியோவில் இப்போ வீட்டுக்கு போக போகிறோம். கண்டெய்னர் இருக்குல்ல, நான் எதுக்கு வீடு வாங்கினேன்னு தெரியாத அளவுக்கு கண்டெய்னர் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இப்படியே தூக்கி இந்த காரை அப்படி இப்படி விட்டு சொருடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு, அப்பவும் பார்த்தீங்களா கரெக்டாக 2 இப்படி பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. போ தம்பி, டே லேக் ஆகாதீங்கடா கர்மம் முடிச்சவன். ஏன் ப்ரோ கஸ்டமர் ஆஃபீஸுன்னு சொல்லுது போகலாம்ல அப்படின்னா அவனுக்கு எப்படினாலும் ஹேட் பண்ணுற மாதிரி தான் கேட்பானுங்க. டே இப்படிலாம் லேக் ஆகாதீங்க. 1 FPS ஓடிட்டுருக்குதா கேமு. ஐயோ, எந்த பக்கம் நான் போகணும்? இந்த பக்கம் போகணும். மறுபடி தூங்குடாப்பா. 2,80,000 சம்பாதிச்சிருக்கேனா கைஸ் நான். நைஸ். இன்றைக்கி 1 ரூபா கூட செலவு பண்ணல. இன்றைக்கி வந்து கார் மார்க்கெட் இருக்குது. ஐ திங்க் இன்றைக்கி கார் மார்க்கெட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம அடுத்த வீடியோவில் நெகட்டே செல் பண்ணலாமா இல்லை இன்னும் ஒரு சில வீடியோ போகலாமா அப்படின்றத 11வது வீடியோவில் தானே நெகட்டிவ் ஸ்கோப்பை கலெக்ஷனே பண்ணோம். 15வது வீடியோவில் தான் சொல்லி இன்னும் 2 வீடியோ இருக்குது. அப்போ ஆமாம் கைஸ், ஆமாம் தம்பி வழி இருக்கிற பக்கம் போனாலே நமக்கு வழி தெரியாது. நீங்கள் பாட்டிக்கு ஏதோ சந்து பூந்தில் பூந்துட்டுருக்கிறீங்க. ஏன்னா இந்த காருக்கெல்லாம் தம்பி எங்கே தம்பி வா நான் ரோட்டில் இப்படி நிறுத்தி வச்சுருக்கீங்க ஆடி காரை. சூப்பராக ஃபெராரி இருக்குது. தெகட்ட தேன் மிட்டாய் மாதிரி ஃபெராரியாக கொடுக்குறான். போயிட்டு போகுது கைஸ். போடு. லேம்போகினி இருக்குது. வேறு லேம்போகினி ஃபெராரி நீங்கள் நமக்கு. ஓகே போடு. பர்ஃபெக்ட் கண்டிஷன். ஓகே 5 லட்சம் கொடுறா. ஆனால் அவ்வளோ கம்மியாக கேட்டால் அவன் என்ன பண்ணுவான்? அவன் தான் துண்டு போட்டுட்டு போக வேண்டியது. அவ்வளோதான். ஓகே, அடுத்து ஃபெராரி ஒன்று வாங்கிக்கிறேன். மற்றபடி வாங்குகிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. சூப்பராக கூட வேணாங்க. 1 லட்சம் தான் போகும். ஓகே, இது வேணாம். நான் அதை எடுத்துகிட்டு செல்லுக்கே போட்டுருவேன். அதுக்குள்ளே நீ குதிச்சு போடா. அவ்வளோதான்டா. சூப்பர். என்று கொடுத்துட்டேன். இப்படி ஒரு திருப்பி அடி வயிறெல்லாம் கலங்குதுடா. நீங்கள் இப்படி FPS ட்ராப் பண்ணிங்கன்னா மூளைலாம் ஒரு மாதிரி ஆகுதுடா. டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? லேம்போகினா லேம்போகினி தான் கைஸ். சவுண்டே வர மாட்டேங்குது. ஐ மீன் ரொம்ப லெப்பாடி. ஏன்டா என்னை ஒரு கார் கூட அப்படியே விற்க விட மாட்டிங்களாடா? நல்ல வேளை அந்த இடத்துல டேமேஜ் ஆகலைன்னு உள்ளே போக மாட்டானோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே இங்கே வந்து டேமேஜ் பண்ணுறானுங்க. சுப்பா என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது? இவனுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு சரி வழக்கம் போல் அதை டைரி கொடுத்துட்டு இந்த கார் வாங்கினது ஜஸ்ட் 5 lakhs. இப்போ நான் இந்த 2 லட்சம் செல் பண்ணணும்னு சொல்லணும் தான் சார். நான் செல் பண்ண மாட்டேன். ஒரே ரேட்டு தான் 20 லட்சம். ஐ மீன் 2 million. ஐ திங்க் இந்த வீடியோ வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே ஷார்ட் இருக்கும் தான். ஏன்னா இதுக்கு மேலே இந்த கண்டனம் இல்லை. இந்த 2 காரு செல் பண்ணிவிட்டு இன்றைக்கி அந்த டேவை என் பண்ணிக்க வேண்டியதான்றேன்.
என்ன நான் சொல்கிறது. ஓகே, பேசிகிட்டு இருக்கிற கேப்பில் இவன் ஏதோ கேட்டுட்டு நம்மளும் 55,000 சேல் பண்ணியாச்சு அப்படி சொல்லணும் சார். அவன் வரமாட்டான். போங்க ஃப்ரெண்ட்ஸ். தம்பி நீ வருவியாப்பா? உன் பேரை மட்டும் உன்னோட அதிகமாக ரேட் சொல்லிட்டான்டா. உனக்கு அதே ரேட் தான் 55,000 வாங்க. துப்பு இருந்தால் வாங்க. கடையில் எனக்கு கிளம்புங்களா. எங்கே போனான்? போயிட்டானா? போய் தொலைஞ்சிட்டானா? ஓகே, அடுத்து இந்த ஒரே ஒரு லம்போகினியை சேல் பண்ணிடுவோம். ஓகே, டக்குன்னு சூப்பராகவும் அந்த ஃபெராரி எடுக்கிறதுல சரி கைஸ் மறந்துட்டேன். இதுக்குள்ளே போனதுனாலே பாருங்களேன் எப்பேசி எப்படி ட்ராப் ஆகுதுன்னு. ஸோ டக்குன்னு இதை ரிப்பேர் போட்டுட்டு கலர் மாற்றணும் கைஸ். ஓகே, மாற்றிடுவோமா? தம்பி இறங்கடா அப்பா. இறங்கிட்டாங்க கைஸ். பச்சை நிறம் வெள்ளையெல்லாம் வேணாங்க கைஸ். சூப்பர், அருமையாக இருக்குது கலரு. ஓகே, அப்படியே தலைவனாக போயிட்டேன். ஓகே, கஸ்டமர் என்ன ஆஃபீஸா? இதோ வந்துட்டேன் தம்பி. ஐயோ, டியூனிங் பண்ணுறதுக்கோசரம் தான் அந்த காரியை கூடணும் எடுத்துகிட்டு வந்தேன். கடைசியில் அது மறந்தாயே. நானே எத்தனை ஜென்மமாக அந்த காரை டியூனிங் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கிறேன். பண்ணவே முடியல. காரில் ஓகே, மணி எத்தனை? 1 மணியா? ஓகே, காரில் எந்த பிரச்சனையும் இல்லை. செல் போடுறோம், அதையும் செல் போடுறோம். முன்னே இந்த ஃபெராரி செல் போடுறோம். இன்றைக்கி அந்த டேவை முடிக்கிறோம். ஐ திங்க் இந்த டே மட்டும்தான். இப்போ 1 மணியா? இப்போ ஒரு 8 மணி வரைக்கும் தான். அதுக்கு மேலே வந்துட்டு விளையாட போகிறதில்ல. வீடியோவை எண்ட் பண்ணுறோம். ஓகே, கொஞ்சம் இதை கூட செல் பண்ணிடலாமே நம்ம இந்த வீடியோவில். ஓகே, ஓகே திரும்படாடி. ஓகே, கடைசியில் நம்மள்கிட்ட 7 லட்சம் பாக்கி இருக்கு. பாடி எங்க கைஸ் கேட்டுன்னு வந்துடுறேன். இந்த கார் இருந்துச்சுன்னா நமக்கு தொல்லை. 1% தான் தம்பி டேமேஜாக இருக்குது. அதுக்கு 1000 வார்த்தை பேசுகிறேன்னு நீங்கள் டென்ஷன் ஆகி போய்டும். கிளம்பிடுன்றேன். பெட்டிக்கார பையன் வந்துடும் பாருங்கடி. டே உன் சட்டை சைஸுக்கே 10,000 அப்போது நம்மளோட போயிட்டு வந்துட்டோம். மேடம் நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்களோ அதான் மேடம் டீலு. நீங்கள் வேணுன்ட்டே கம்மியாக சொன்னீங்கன்னு வைங்களேன், மூட்டை கிளம்புங்கன்னு சொல்லிடுவேன். 70 லட்சம், சாரி 7 லட்சம். 20 லட்சம்லாம் எங்கேயோ இருக்குது. அவ்வளோதான், 7 லட்சம் தான் கூட வாங்கிட்டு போகிறாங்க. இதுக்கு தான் லாம்போகினியாக வாங்கி தள்ளுறது. ஓகே, இப்போ பாருங்களா, போர்ச்சு அதோட 1 லட்சமோ 80,000மோ அதிகமாக போகும். அவ்வளோதான். 120 ஐ திங்க் இது ஒரு 2 போகும்னு வைங்களேன். டக்குன்னு போயிட்டேன். சூப்பராகவே கொண்டு வந்துடுவான். அது ரெடியான முடிஞ்ச வாட்டி சூப்பராக கொண்டு வந்து ஆக்ஷனில் காரை பார்த்தாலே தெரியுது ஏதோ. ஓகே, இருக்கிறதே இந்த கடைசி ஒரு கார் தான். அதையும் எதுக்கு விட்டுட்டு இட்டின்னு டக்குன்னு சேலுக்கு போட்டுருவோமா? ஓகே, போட்டுருவோமா கைஸ்? ஃபெராரி இதுவும் மட்டும்தான் இருக்குது செல் பண்ணுற மாதிரி. ஏன்னா எந்த காரும் கொண்டு வரல. 2 மணிக்கு ஆக்ஷனுன்னாங்களே. நிற்கா. ஸோ நான் நேற்று ஆக்ஷன் போகல கைஸ், நான் இன்றைக்கி ஆக்ஷன்னு நினச்சிட்ருக்கிறேன். ஸோவா ஒரு டே போனது கூட தெரியல எனக்கு. பூஸ்டை போர்டு நம்ம திரும்பப்பா.
தம்பினா இப்படி திருமணம் போய் போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிட் அடிச்சிச்சு பார்த்தீங்களா, தான் ஹைலைட் அந்த வீடியோவில். ஓகே 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 தம்பி, சீக்கிரம் தம்பி இந்த வீடியோ செல் பண்ணலான்னு நினைக்கிறேன். இல்லையா இதோட கூட நான் நிறுத்தி போங்கடாடி அப்படின்ட்டு. நான் 5 மணி ஆகிடுச்சா, டக்குன்னு இப்படியே நிற்போம். நல்லா வந்து இந்த போதும்டாடி. ஓகே, ஐயோ டக்குன்டா, டே முடிச்சு கொடுத்துட்றா ப்ளீஸ்டா. ஓகே, எங்கடா என் கார் எனக்கு தெரியுதுடி. திரும்ப நான் தானே பார்த்தேன், எங்கடா இங்கே ஒருத்தன் காணுமேன்னு சொல்ல வந்தேன். கொல்லாம் இருக்கிறான் அவனே. ஓகே, அடுத்து நம்மளுடைய கடைசி காரியம் அதையும் கொண்டு வந்துட வேண்டியதான். ஏன் யாரும் வரமாட்டேங்கிறாங்க? ஒரு வாட்டி ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணுவோம், அப்புறம் இது பண்ணுவோம், க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம். ஏதோ வாஸ்து ப்ராப்ளமாக இருக்க போகுது. ஓகே, அடுத்து இதுக்கும் செல் போடு. வாங்கினதே 2 லட்சமா? ஒரு 6 லட்சமா போடு, அவ்வளோதான். ஓகே, வந்துட்டானுங்க. சீக்கிரம்டா, உன்னோட வீடியோ எட் பண்ணிக்கலான்னு நான் நினைக்கிறேன். இந்த 2 கார் செல் பண்ணிட்டு இல்லை சூப்பராக ஒரு செல்லிங் போட்டுருவோமா? சொல்லலை, 2,52,000 வாங்கலாம். இவன்ட்ட நான் 3 லட்சம் கூட வருமானான்னு தெரியல. வந்தால் நல்லாயிருக்கும். வரமாட்டான், இவன் வரமாட்டாங்க. ஓகே, 2,75,000 அவ்வளோதான். போயிடுச்சா? ஃபெராரிக்கு இன்னும் யாரும் ஆள் வரல. நம்ம அதுக்கெல்லாம் அந்த ஃபெராரியை கூட்டிகிட்டு வந்துடுவோம். அவ்வளோதான். இந்த இடத்துல இருக்கிற எல்லா செல்லிங் கார்ஸும் முடிஞ்சிச்சு. நம்மள்ட்ட நிறைய காசு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 30 லட்சத்துக்கு மேலேயே இருந்துச்சு தானே. என்ன நடந்துச்சு? நம்ம காசுக்கெல்லாம் என்னவாச்சு? வெறும் 17 லட்சங்களும் 18,000ங்களும். இப்படி எதுவும் சொல்லாமல் இந்த காசுகளை ஏன் ஏற்க வேண்டும்? ஸோ என்னடா 7 மணி 8 மணி வரைக்கும் இருப்பானுங்களோ? ஓகே, டக்குன்னு வேலையை பாருங்களா. ஓகே, போயிடுச்சா? சோ இன்னும் அவ்வளோதான். இவனுங்க கிளம்பிடுவானுங்க. இப்போ நான் சொல்லலை, கிளம்பிட்டானுங்க. சொன்ன மாதிரியே சரி. அப்போ இப்படியே இருக்கட்டும் காரு. பெயிண்ட் அடிக்க முடியாது. ஓகே, அப்போ அந்த ஃபெராரியை மட்டும் அடுத்த வீடியோவில் கூட செல் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம் ப்ளே வீடியோ. இருங்க, இது சொல்லும்போது இதுங்க இங்கே அவசரப்பட வரோம். நம்ம டக்குன்னு இதை போய்ட்டு பெயிண்டிங் இதில் விட்டுருவோம். அடுத்த வீடியோவில் வந்துட்டு அதெல்லாம் பார்த்துப்போம். இந்த பெயிண்ட் அடிக்கிறது, அந்த கார்ஸ் எல்லாம் செல் பண்ணுறது. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம் ப்ளே வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சந்தோஷ் சேட்டை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவிலே வந்து சந்திக்கிறேன். ஓகே, ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சந்தோஷ். லவ் யூ ஒன். டாட்டா, பாய் பாய். ஓகே, 3,10,000 வந்துட்டு நம்ம ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். 7,20,000 ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலும் 10,30,000 சம்பாதிச்சிருக்கோம். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ், பாய்.